வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபீஸில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கேரட் அல்வா ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கோவா சேர்க்காமையே எப்படி விழுது பாருங்கள். அல்வானா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அடிகனமான பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட திக்னஸ் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ்க்கு 1/2 கிலோ அளவுக்கு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஸ்வீட்டில் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி காட்டும், அதுக்காக தான். இப்போ நல்லா அந்த நெய் இந்த கேரட்லலாம் படுற மாதிரி வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு 1 செகண்டு அந்த மாதிரி பண்ணால் கூட போதும். இப்போ நல்லா காய்ச்சி வச்சுருக்க 1/2 லிட்டர் பால்லேருந்து நான் இது கேரட்டெல்லாம் முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா டீப்பான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா குக்கரில் வேக வைக்கும் போது மேலே அப்படியே பொங்கி பொங்கி வழியும். அதனால் இந்த மாதிரி இடம் இருக்கா மாதிரியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அதாவது குக்கராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி விசில் போட்டேன். ஒரே ஒரு விசில் கத்தினதுக்கப்புறமா ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், கேரட் நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். இதுதாங்க பக்குவம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அது சூப்பராக வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான். இப்போ இதில் இருக்க பாலை மட்டும் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நசுக்கிக்கலாம். மத்துலையோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட் மெத்தடோ அந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். நான் இந்த மரக்கரண்டின்றதுனால இதுலேயே அப்படியே நசுக்கிக்க போகிறேன். இப்போது கொதித்து அந்த பால் இந்த அளவுக்கு குறைஞ்சதுமே எடுத்து வச்சுருக்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அப்படியே இந்த பாலில் வெந்து அந்த கேரட் அப்படியே சுண்டணும். அப்போ உங்களுக்கு அதில் அந்த கோவா சேர்த்து அந்த டேஸ்ட்டும் திக்னஸும் வந்துடும். நான் எடுத்துருக்கிறது பசும்பால். நீங்கள் உங்களுக்கு என்ன பால் கிடைக்குமோ அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. திக்காகவே பார்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம் பாலில். இப்போ மிச்சம் வச்சுருந்த பாலையும் நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் ப்ரௌன் சுகர் சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க. சில ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் ஒயிட் சுகர் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது கரையும் போது கொஞ்சம் நீர்த்து போகும். அப்போ மேலெலாம் தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நான் வேகமாக இதை கலரி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்க போகிறேன். 5 நிமிஷத்தில் பாருங்கள், சூப்பராக நல்லா நம்ம ஃபஸ்ட்டு டைம் சேர்த்தோம் இல்லையா நெய், அதுவே மேலே வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த பால் கொதித்து அதில் அந்த ஃபார்ம் ஆகிற வெண்ணையும் அப்படியே மேலே தெரியும் பாருங்கள், மினுமினுப்பு. இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் நட்ஸை வறுத்து சேர்த்துட்றேன். முந்திரி, பாதாம் என்ன இருக்கோ, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் இருந்தது என்கிட்ட சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கும் போதே வாசனை அப்படியே சாப்பிடணும் போலேயே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அடிகனமான ப்ரெஷர் குக்கர் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவேல பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதோட கொஞ்சம் கட்டிப்படும். அப்போ சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரண்டிலேருந்து அப்படியே வழுக்கிட்டு விழணும். இதுதான் அல்வாவோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு வாட்டி கூட அந்த கரண்டியில் ஒட்டவேல பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.